ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை நேரில் பார்க்க முடியாட்டாலும் இப்படி ஒரு ஃபெலோஷிப் மூலமா ஆண்டவர் உங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் ஆண்டவருக்கு தேங்க் பண்றேன். அடுத்தது இதை அரேஞ்ச் பண்ண ரேகா மேடம் அண்டு மற்ற ஸ்டாஃப் பிளஸிங் சார் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி கோஆர்டினேட் பண்ணி ப்ரேயர் செல் கண்டக்ட் பண்ணுறது இந்தியாவில் இன்னைக்கு ஒரு தேவையான ஒரு காரியம். அதனால் தொடர்ந்து ஆண்டவர் உங்களையும் இந்த மினிஸ்ட்ரி எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். உங்களை போல் நானும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் அண்ட் நவ் ஐ எம் கவர்மெண்ட் ஆஃபீஸர். டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நான் கவர்மெண்ட் அரசு அதிகாரியாக நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியிலே 10 ஆண்டுகளாக நான் இந்த மாணவர் ஊழியத்தில் நான் செயல்படுறதுனால எனக்கு யூத் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நான் இடத்துல உடனே வரேன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கேதர் பண்ணுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த நாளில் கூட ஒரு 20 மினிட்ஸ் நம்ம கரெக்டாக ஷார்ப்பாக 9:30க்கு 9:25க்கு நான் முடிச்சிருவேன். நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இல்லை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணணுங்கிறத ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். ப்ரேயர் பண்ணும்போதே பிளஸிங் சார் அழகா சொன்னாங்க, ஒரு வெற்றி உள்ளவர்களாக இவர்களை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வெற்றிக்கு ஒரு அடித்தளமான ஒரு காரியம் அல்லது லைஃப்ல ஒரு சக்சஸ் வேணும் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களை என்னை நேசிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். இது மாறாத உண்மை. உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இந்த ஃபெய்த் உங்களுக்கு எப்பவுமே என்ன செய்யணும்னா இருக்கணும். நீங்க நினைக்கலாம், நான் ரொம்ப தப்பு பண்றேன், நான் நல்லவனே கிடையாது, அதனால ஆண்டவர் என் கூட இருப்பாரா அப்படிங்கிறத நீங்க டவுட் பண்ணக்கூடாது. நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனால அவர் உங்க கூட இல்லை, உங்களை நல்லவங்களா மாத்துறதுக்காகவே அவர் உங்க கூட என்ன செய்யறாரு, இருக்கிறாருங்கிறத நீங்க என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா மறந்துடவே கூடாது. உங்க எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அதனாலதான் இப்படி ஒரு ஃபெல்லோஷிப்ல உங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா ஆண்டவர் கூட்டு வந்திருக்கிறாரு. இதை நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சிருக்கணும். ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். அதற்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வாரி சிலுவையிலே அவர் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார். இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்ல, உங்க வாழ்க்கைக்குன்னு ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் உங்களை இந்த இடத்துல இந்த கூட்டி கொண்டு வந்திருக்க மாத்திரம் இல்ல, இந்த கல்லூரியில உங்களை படிக்க வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடணும். எனவே அந்த நோக்கம் நிறைவேறணும், என் வாழ்க்கையில நான் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வசனத்துல இருந்து 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஒருவேளை நீங்க வீட்டுல இருந்தீங்க, பைபிள் பக்கத்துல இருந்தா நீங்க எடுத்துக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே உங்களுக்கு அந்த ஒரு வசனத்தை சொல்லிடுறேன். 2 தீமோத்தேயு 2:22. பொதுவாக இந்த சிம்பலை காட்டுவாங்க. 2 தீமோத்தேயு 2:22. வி சரியா, வெற்றி, விக்டரி அப்படிங்கிறதுக்கு மறக்கக்கூடாத ஒரு சிம்பல் 2 தீமோத்தேயு 2:22. நம்மள நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் நான் ஒரு தடவை கூட வாசிக்கிறேன். அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அன்றையும்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுனால மேல ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுல ஒரு முக்கியமா என்ன சொல்றாருன்னா 21வது வசனத்துல, இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எஜமான் அதாவது நம்மை நேசிக்கிற நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பயனுள்ள பாத்திரமாக அல்லது நற்கிரியைகளை செய்வதற்கு, நான் சொன்னது போல நல்லவர்களாக செய்வதற்கு, நல்லவர்களாக மாறுவதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு சொல்லிட்டு இதுல என்ன பண்ணியிருக்காங்க, போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் நினைவில் இருக்கிற மாதிரி நான் 3 காரியத்தை சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு காரியம், ஃப்ளீ ஃப்ரம் லஸ்ட்ஃபுல் சின். சரியா, ஃப்ளீ, FLEE, ஃப்ளீ அல்லது யூத்ஃபுல் சின் அப்படின்னு சொல்லி பைபிள்ல இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறாங்க. ஃப்ளீ ஃப்ரம் லஸ்ட்ஃபுல் சின் அல்லது யூத்ஃபுல் சின், அதாவது பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு அப்படின்னு சொல்லி சொல்லுது. பைபிள்ல சில காரியங்களை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம், சில காரியங்களை விலகி ஓடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கோம். எங்கெல்லாம் இந்த பாலிய இச்சைன்னு வருதோ அங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, விலகி ஓடு. எனவே ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுனால மாணவ பருவம், டீனேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு பருவம். நிறைய 95% மேற்பட்ட வாலிபர்கள் எதுல மாற்றாங்கன்னா இந்த பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு தான். அதனால நீங்க இந்த ப்ரேயர் ஃபெலோஷிப்ல வந்திருக்க நீங்க யாருமே இந்த பாலியத்துக்குரிய இச்சைகள்ல என்ன செஞ்சிடக்கூடாது, சிக்கி கொள்ளக்கூடாது. நீங்க விலகி ஓடணும். ஏன்னா ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஆண்டவர் என்னை நேசிக்கிறதுனால எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். அதனால நான் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. அழகா போடப்பட்டிருக்கு, ஓடு, ஃப்ளீ, விட்டுட்டு அதை ஓடிரு அப்படின்னு சொல்லி. எப்படி
பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினானோ அதே போல மாணவ பருவம் படிப்புக்கான பருவம், வாழ்க்கையை கட்டமைக்கிறதுக்கான பருவம், எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான பருவம். அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடணும். எக்காரணம் கொண்டும் இந்த காதல் என்கிற ஒரு காரியத்துக்கான பருவம் இந்த மாணவ பருவம் அல்ல. கல்லூரி மணமகனையோ அல்லது மணமகளையோ தேடும் இடம் அல்ல. காலேஜ் இஸ் நாட் அ மேரேஜ் மார்க்கெட். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. கல்லூரி என்பது கல்யாண சந்தை அல்ல. உங்களுடைய காலேஜோடைய டைரியிலையோ உங்க புக்கிலையோ நீங்க முதல் பேஜ்ல இது என்ன செஞ்சுக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். காலேஜ் இஸ் நாட் அ மேரேஜ் மார்க்கெட். கல்லூரி எதிர்கால வாழ்க்கை துணையை தேடுவதற்கான இடம் அல்ல, எதிர்கால வாழ்க்கையை தேடும் இடம் அல்லது வேலையை தேடுவதற்கான இடம். ஸோ இந்த உண்மை உங்களுக்கு நல்லா என்ன செய்யணும், தெரியணும். உங்களை சின்ன வயசுல இருந்து படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு காலேஜ் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டி உங்களை காலேஜுக்கு அனுப்பணும் உங்க பெற்றோருக்கு குறிப்பிட்ட வயது வந்ததும் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதெல்லாத்தையும் காட்டிலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் படைச்ச ஆண்டவருக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். அதனால குறிப்பிட்ட வயது வரை நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். உங்களுக்கான வாழ்க்கை துணை நீங்கள் கல்லூரியில் என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஏனென்றால் யாரெல்லாம் நீங்கள் கல்லூரி படிக்கும் போது இந்த பாலியத்துக்குரிய இச்சையிலே மாட்டிக்கொண்டு உங்க லைஃப் பார்ட்னரை தேடுறீங்களோ உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் இழக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் உங்களை நேசிப்பதினாலே இந்த செய்தியை உங்களோடு ஆண்டவர் சொல்வதற்கு என்ன செய்கிறார், ஆசைப்படுகிறார். விலகி ஓடு. ஒருவேளை ஒரு கமிட்மெண்ட்ல நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கே நோ என்று சொல்வதற்கு நீங்கள் என்ன செய்ய கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களை பெற்றோரை ஏமாற்றி விடாதீர்கள். உங்களை படைத்த சிருஷ்டிகரை நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், ஏமாற்றி விடாதீர்கள். இந்த உலகத்திலேயே அதிக பேர திருமணம் செய்த ஒரு நபர் உண்டு என்றால் அது சாலமோன் ராஜா என்று சொல்லுவோம். 1000 பெண்களை திருமணம் செய்து கொண்டவன். பிரசங்கில் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அவன் அனுபவிக்காத என்ஜாய்மெண்டே கிடையாது. மதுபானத்தினால் என்னை சீராட்டினேன் என்று சொல்லுகிறான். 1000 பெண்களை திருமணம் செய்தவன், அவ்வளவு சொத்து எல்லாம் வைத்திருந்தவன். நமக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுகிறான், எல்லாம் மாயை என்று சொல்வது மட்டும் அல்ல, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. எனவே சூஸ் யுவர் கிரியேட்டர். இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டியது யாரை என்று சொன்னால் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவரை. சூஸ் யுவர் கிரியேட்டர். அதனாலதான் வேடிக்கையாக நான் சொல்வது உண்டு, மாணவர்களிடத்திலே நான் சொல்வேன், கிறிஸ்து வேண்டுமா அல்லது கிறிஸ்டி வேண்டுமா. பெண்களிடத்திலே சொல்வது உண்டு, வாலிப பிள்ளைகளிடத்திலே, ஆண்டவர் வேண்டுமா அல்லது ஆல்வின் வேண்டுமா. எனவே ஆண்டவரை தெரிந்து கொள்ள அல்லது கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். முதலாவது நீங்கள் சக்சஸ்ஃபுல் லைஃப் உங்களிடத்துல வரணும்னா இந்த காரியத்திலிருந்து நீங்க என்ன செய்ய வேண்டும், விடுதலையாக அழைக்கப்படுகிறீர்கள். இதை நம்ம முடித்து கடைசியாக ஜோம் பண்ணும் போது நீங்க ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், விலகி ஓட வேண்டும். பொதுவாகவே ஒரு ஆணுக்கு பெண்ணை பார்த்தால், பெண்ணுக்கு ஆணை பார்த்தால் கவர்ச்சி வருவது இயல்பு. ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஆனால் அந்த கவர்ச்சிக்கு பெயர் காதல் அல்ல என்பதை நீங்கள் நன்றாக என்ன செய்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அது உண்மையான அன்பும் கிடையாது. திருமணத்திற்கு பின்னர் தான் அந்த காரியங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், அனுபவிக்கப்பட வேண்டும். எனவே அதுவரை நீங்கள் பொறுமையா இருக்க வேண்டும். படிப்பு, வேலை, திருமணம். ஸோ இந்த ஆர்டரை நீங்க என்ன செய்யக்கூடாது, மாற்றவே கூடாது. கவனமாக இருக்க வேண்டிய முதல் பகுதி. ரெண்டாவது ஒரு காரியத்தை அவர் அதிலே சொல்கிறார், சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடன் நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானத்தை அடையும்படி நாடு. முதல்ல ஃப்ளீ ஃப்ரம் சின் அப்படின்னு சொல்லுகிறார், ஓடுங்கிறாரு. அடுத்தது நாடு அப்படிங்கிறாரு. ஃபாலோ குட் விர்ச்சுஸ். நல்ல பண்புகளை, நல்ல காரியங்களை என்ன செய்யுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அல்லது பின்பற்றுங்கள் அல்லது நாடுங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார், அறிவுரை கொடுக்கிறார். அங்க நிறைய காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் என்று சொல்லி. அதுக்கு முன்னாடி சொல்லுகிறார், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே சேர்ந்துக்கோன்னு சொல்றார். ஃபாலோ பண்ணு. நல்ல மனிதர்களை, நல்ல ஒரு ஐக்கியத்தை, நல்ல நண்பர்களை ஃபாலோ பண்ணு. ஸோ அதனாலதான் உங்களுக்கு இந்த பாடல், முதலாவதாக அந்த பாடலை பாட சொன்னேன். வீண் வார்த்தை பேசாமல் வீண் தோழரையும் சேராமலே நீக்கி என்று சொல்லி நாம் படித்தோம். எனவே விட்டு விட்டு ஓடுவது மாத்திரமல்ல, பின்பற்ற வேண்டும் அல்லது நாட வேண்டும். எதை நாட வேண்டுமா, நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு ஃபெல்லோஷிப், நல்ல ஒரு ஐக்கியத்தை, நல்ல ஒரு கூட்டணியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நாட வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட பிரேயர் ஃபெல்லோஷிப் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்கிறார்கள், அரேஞ்ச் பண்ணுகிறார்கள். அதோடு நிற்காமல் நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் என்று சொல்லி குட் விர்ச்சுஸ், நற்பண்புகளை அங்கே என்ன செய்ய சொல்லி இருக்குது, நாட சொல்லி இருக்கிறது. நற்பண்புகளை இந்த மாணவ பருவத்திலே நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். 5 விளையாதது 50 வயசுல என்ன செய்யாது, விளையாதுன்னு சொல்லுவாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். எனவே இந்த கல்லூரி பருவம், மாணவ பருவம் நற்பண்புகளை விளைவிப்பதற்கான ஒரு பருவம். இதை நீங்கள் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பாலியத்தை விட்டு விலகி ஓடுறது மட்டும் இல்லாம நல்ல கேரக்டர்ஸை நீங்க என்ன செய்யணும், கல்டிவேட் பண்ணணும். சரியா,
ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ், காலையில சீக்கிரம் தூங்கி காலையில சீக்கிரம் எழுகிறவராக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நன்றாக புத்தகம் வாசிக்கிறவராக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே தீமோத்தேயுல பவுல் சொல்லுவாரு, புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு. எப்போ அப்படின்னா சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி. ஸோ அவ்வளவு தூரம் அவர் அந்த புத்தக வாசிப்பு என்ன பண்ணியிருக்காரு, விரும்பி இருக்கிறாரு. சரியா? அதே போல ரெஸ்பெக்ட் பண்ணுவது, ஆசிரியர்களை மதிப்பது, நன்றாக பேசுவது, அன்பாக பேசுவது. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கூடணும்னா வளர்த்துக்கிடணும். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லித்தரேன். உங்களுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு இலக்குகளை நீங்க என்ன செய்யுங்க, நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். நான் இந்த வயதுல இதை நான் அடைவேன், நான் கல்லூரி முடிக்கும் போது இப்படி ஒரு கம்பெனியில நான் ஜாயின் பண்ணுவேன், நான் இந்த கம்பெனியில நான் பிளேஸ் ஆவேன், அல்லது ஒரு டிஎன்பிசியோ ஒரு யூபிஎஸ்சியோ ஒரு தேர்வு எழுதி நான் தேர்வில் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி உங்களுக்கென்று ஒரு இலக்குகளை நீங்கள் நியமித்து கொண்டு அதை ஒரு டைரியிலே நீங்கள் எழுதி வையுங்கள். ஒரு ரிப்போர்ட் இப்படியாக சொல்லுகிறது, கல்லூரியிலிருந்து வெளியே வந்த 100 பேரை எடுத்து ஒரு ஆய்வு செய்தார்களாம். 85% பேர் எங்களுக்கு எந்த டார்கெட்டும் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்களாம். 80% பேர். ஒரு 15% பேர் என்ன சொன்னாங்களான்னா, எங்களுக்கு டார்கெட் இருக்கு, ஆனா நாங்க அதை எழுதிலாம் வைக்கல, இதை அடையணும்னு நாங்க மனசுல யோசிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. ஒரு 5% பேர் என்ன சொன்னாங்களான்னா, எங்களுக்கு டார்கெட் இருக்குது, அந்த டார்கெட்டை நாங்க ஒரு டைரியில எழுதி வச்சிருக்கிறோம். அப்போ இதே ஆட்களை ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்ப சர்வே எடுக்கும்போது அந்த 80% பேர், டார்கெட்டே இல்லாத 80% விட டார்கெட் இருந்த 15% பேர் 5 மடங்கு அதிகமாக வளர்ச்சி அடைந்திருந்தார்கள். அதை எழுதி வைத்த 5% பேர் 10 மடங்கு என்ன பண்ணியிருந்தார்களாம், வளர்ச்சி அடைந்திருந்தார்களாம். ஸோ எனவே உங்கள் டார்கெட்டை இன்றைக்கே நீங்கள் என்ன செய்யுங்கள், எழுதுங்கள். நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கலாம், அல்ல செகண்ட் இயர் படிக்கலாம், அல்ல தேர்ட் இயர் படிக்கலாம், ஆல் 4th இயர் கூட படிக்கலாம். என்னுடைய டார்கெட் இது என்று சொல்லி நீங்கள் கையால் என்ன செய்யுங்க, எழுதுங்க. ஸோ அதை சீக்கிரத்தில் அடைவதற்கு, குறிப்பிட்ட காலத்துக்குள் அடைவதற்கு அந்த வேண்டிய துணையை யார் கொடுப்பானா, உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கார். ஏன் சொல்றேன்னா, அந்த குட் விர்ச்சுஸ், ஸோ இந்த பண்புகள், இந்த காரியங்கள்லாம் இந்த மாணவ பருவத்துல தான் உருவாகணும். திரும்ப இந்த பருவம் என்ன செய்யாது, கிடைக்காது. என்னுடைய வாழ்க்கையில கூட நீங்க திரும்ப உங்களுக்கு எந்த டைம் வேணும்னு கேட்டா நான் உடனே சொல்லுவேன், காலேஜ் படிச்ச 4 ஆண்டுகள்னு சொல்லிட்டு. நான் கோல்டன் பீரியட்ஸ் ஆஃப் மை லைஃப், அநேக காரியங்களை கற்றுக்கொண்டது, புத்தகங்களை வாசித்தது, வேதத்தை படித்தது எல்லாமே இந்த கல்லூரி பருவத்திலே. நான் இப்பொழுது எனக்கு ஐ எம் ஜஸ்ட் 30, பட் ஐ ரெட் த பைபிள். நான் பைபிளை 50 முறை என்ன செய்திருக்கிறேன் என்றால் வாசித்திருக்கிறேன், தொடக்கத்திலிருந்து முடிவு வரை. அது மாத்திரமல்ல, நான் டிஎன்பிசி நடத்திய அத்தனை விதமான அந்த அப்ஜெக்டிவ் டைப் தேர்விலே நான் என்ன பண்ணியிருக்கிறேன் என்றால் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். இப்பொழுதும் கூட நான் டிஎன்பிசி குரூப் 1 மெயின் தேர்வுக்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டிலே மிக உயரிய எக்ஸாமான குரூப் 1 எக்ஸாம் கூட என்னால் கிளியர் பண்றதுக்குரிய அந்த ஞானம், அந்த அறிவு, பலன் எல்லாத்தையும் கொடுப்பது ஆண்டவரும் இந்த வேதாகமும் என்று சொன்னால் மிகையாகாது. அது மாத்திரமல்ல, நான் படித்த அந்த கல்லூரியில் படித்த 4 ஆண்டுகள், அந்த 4 ஆண்டுகளிலே நான் கற்றுக்கொண்ட காரியங்கள், காலையில சீக்கிரம் எழும்புறது, சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழும்புறது, ஸ்கிரீனிங் டைம் எல்லாம் ராத்திரி 9 மணிக்கு மேல நீங்க அவாய்ட் பண்ணிடணும். சரியா? எந்த கல்லூரியுமே நைட் ஷிஃப்ட் நடத்துறது இல்லை. எங்கேயாவது காலேஜில் 9 மணிலேருந்து காலையில் 9 மணி வரை கிளாஸ் வச்சிருக்காங்களான்னா வாய்ப்பே கிடையாது. எனவே நீங்கள் இப்படிப்பட்ட நற்பண்புகளை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கு நீங்கள் விரும்ப வேண்டும். சரியா? பாலியத்து குறிச்சியில் விலகி ஓடுறது மட்டும் இல்ல, இந்த காரியங்களை அடையும்படி நாடு. இந்த பருவம், கல்லூரி பருவம் இது இந்த மாதிரி நற்பண்புகளை வளர்ப்பதற்கான பருவம். ஸோ இப்படி நீங்க செய்யும்போது உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் என்ன செஞ்சிடும், உண்டாயிரும். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப என்ன செய்யறேன் சொல்றேன். ஒரு கோல்டன் பீரியட்ல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பருவத்தை மிஸ் பண்ணவங்க திரும்ப இந்த காலத்தை என்ன செய்ய முடியாது, அடையவே முடியாது. எனவே கான்சென்ட்ரேஷன் ஆன் யுவர் ஸ்டடீஸ், அது ஒரு பெரிய நற்பண்பு. நம்ம அநேக நேரங்கள் என்ன நினைக்கிறோம்னா, பைபிள் வாசிக்கிறது, ப்ரேயர் பண்றதும், கடவுள் கொடுக்கறது, படிக்கிறது எல்லாம் பிசாசு கொண்டதுன்னு சொல்லி ஒரு பெரிய முட்டாள்தனத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட், மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய பரிசு எஜுகேஷன். எஜுகேஷன் எஜுகேஷன் மறந்துடாதீங்க. நான் இந்த எஜுகேஷனை பத்தி பேசணும்னா நீங்க நாளைக்கு காலையில 9:30 வரை என்ன பண்ணிருக்கணும், கூகுள் மீட்ல உட்கார வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் அதை பத்தி நான் பேச போறது இல்லை. பட் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கடவுள் கொடுத்த ஒரு நல்ல கல்லூரி இருக்குது, கடவுள் கொடுத்த ஒரு காலேஜ். இந்த சைடு பைபிள் அப்படின்னா இந்த கையில உங்களுடைய கல்லூரி பாட புத்தகத்தோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நேரம் செலவிட வேண்டும். ஆங்கில செய்தித்தாள்களை வாசியுங்கள், தமிழ் செய்தித்தாள்களை என்ன செய்யுங்கள், வாசியுங்கள். உங்க நாலேஜ் என்ன செய்யுங்க, விரிவாக்குங்க. வாசிப்பதற்கான பருவம் இந்த மாணவ பருவம். லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ், ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். எனவே ஓடுவது மாத்திரமல்ல, நாடு ஃபாலோ பண்ணு, நற்பண்புகளை ஃபாலோ பண்ணு என்று சொல்லி அவர் நமக்கு என்ன செய்கிறார், அறிவுரை வழங்குகிறார். இன்றைய வாலிப உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால்,
ரியல் ஹீரோக்களை நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறது, நாடிக்கொண்டிருக்கிறது. ஃபாலோ த சினிமா ஆக்டர்ஸ். சினிமா ஆக்டர்ஸையும் நடிகர்களை தலைவர்கள் என்று நினைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் வேடிக்கையாக சொல்வதுண்டு, சினிமாவிலே ஒரு நடிகர் ஒரு ஆள் 100 பேரை என்ன செய்வார், அடிப்பார். ஆனா அதே ஒரு ஆள் வந்தால் அவரால் 2 பேரை கூட நேரில் என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. நம்ம கல்லூரி மாணவர்கள் 2 பேர் சேர்ந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணிடலாம், தூக்கி வீசிடலாம். ஆனால் அவர் சினிமாவிலே என்ன செய்வார், ஒரு 10 பேரை அவர் ஒரு ஆளாக என்ன செய்வார், அடிப்பார். அது வெறும் ஒரு இல்லூஷன், ஒரு மாயை, அது ஒரு நடிப்பு. ரியல் ஹீரோக்கள் அவர்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு விளையாட்டு வீரரை சொல்லலாம், ஒரு தலைவர்களை சொல்லலாம். நான் ஒரு சில ரியல் ஹீரோக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இங்கிலாந்திலிருந்து ஒரு மனிதன் வந்தார், சென்னையிலே வந்து இறங்கினார். சென்னையிலிருந்து இடையன்குடிக்கு காலால் நடந்து சென்றார். நீங்களும் நானும் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிற, பேசிக் கொண்டிருக்கிற தமிழ் மொழிக்கு ஒரு இலக்கணம் அமைத்தார். இடையன்குடி என்கிற ஒரு கிராமத்தை உருவாக்கினார், நர்சிங் கல்லூரியை உருவாக்கினார், பல பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார், ஆலயத்தை கட்டினார், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றினார். ஒரு மனிதன் ஒரு கிராமத்தையே உருவாக்கினான், ஒரு மாவட்டத்தையே உருவாக்கிறார். அங்கே ரியல் ஹீரோ நேரில் ஒருத்தரை கூட என்ன செய்ய முடியாது, அவரால் அடிக்க முடியாது. அது ரியல் ஹீரோ. நான் சொல்வது ரியல் ஹீரோ. நான் சொன்னது வேற யாருமல்ல, மிஷனரி ராபர்ட் கால்ட்வெல்லை பத்தி நான் உங்களிடத்தில் என்ன செய்தேன், சொன்னேன். இப்படிப்பட்ட பல ஹீரோக்கள் இருக்கிறார்கள். அந்த ஹீரோக்களுடைய சரிதைகளை நமக்கு தெரிவதில்லை. நம் முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், ஒரு 2 தலைமுறை 4 தலைமுறைக்கு முந்தி நாம எப்படி இருந்தோம், இன்னைக்கு ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு காலேஜ் பஸ்ல வந்து அல்லது ஒரு ஹாஸ்டல்ல இருந்து இவ்வளவு தூரம் கல்வி கட்டிட்டு இருக்கோம், இதற்கு யார் காரணம் என்பதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஏன் இதை பாரத்தோடு சொல்கிறேன், இளைய சமுதாயம் ஒரு ஃபேக் லீடர்ஸை அல்லது ஒரு ரியல் ஹீரோக்களை நம்பி என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஏமாந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கல்லூரியில் படிக்கிற நீங்கள் யாரும் அப்படிப்பட்ட ஒரு மாயையில என்ன செய்யக்கூடாது, மாட்டக்கூடாது. உண்மையான ஹீரோக்களை என்ன செய்யுங்கள், பின்பற்றுங்கள். வில்லியம் கேரி என்கிற ஒரு நபர் 40 மொழிகளுக்கு இலக்கணம் அமைத்து கொடுத்தார். அதனாலதான் இந்தியா என்கிற ஒரு தேசமே இன்னைக்கு என்ன செய்யுது, உருவாகியது. இப்படி நான் சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே ஓடுவது மாத்திரமல்ல, நற்பண்புகளை நாடுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நாட் ஒன்லி ஃப்ளீ பட் ஆல்சோ ஃபாலோ. அப்போ ஃப்ளீ ஃப்ரம் லஸ்ட்ஃபுல் சின், அடுத்து ஃபாலோ குட் விர்ச்சுஸ். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இதே தீமோத்தேயுல 6வது அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு வசனம் இருக்கும். என்ன வசனம்னா, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஃபைட் குட் ஃபவுட். சரியா, அதாவது நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லி ஃபைட். அப்போ 3 காரியங்கள் உங்களுக்கு மறக்காதபடி சொல்லி தந்திருக்கிறேன். ஃப்ளீ, ஃபாலோ, ஃபைட். நல்ல போராட்டத்தை. ஃபைட் என்பது கல்லூரியிலே சக மாணவரிடத்திலே சண்டை போடுவதல்ல, அல்லது ஜாதி வித்தியாசம் பார்த்து கொண்டு கல்லூரியிலே சண்டை போடுவதல்ல. இந்த ஜாதி என்கிற ஒரு காரியங்கள் எல்லாம் கல்லூரிக்கு என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொண்டே வரக்கூடாது. எங்கேயுமே அது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சகல மனிதர்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி இருக்கிறார். எனவே சாதியின் அடிப்படையிலே, இனத்தின் அடிப்படையிலே, மதத்தின் அடிப்படையிலே யாரையும் பாகுபாடு காட்டி சண்டை போடுவதல்ல. விசுவாசத்திற்காக என்ன செய், போராடு. நான் சொன்னேனே, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். இந்த விசுவாசம் கடைசி வரை நம்மை விட்டு என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அநேக நேரங்களிலே நீங்கள் ஒரு சிறு தவறு செய்யும் போது அல்லது உங்கள் வாழ்க்கையில தோல்வி வரும்போது இந்த பிசாசு என்ன செய்வான் என்றால் இதை நினைவுபடுத்துவான். நீ ஆண்டோடைய பிள்ளை அல்ல, நீ எதற்கும் லாக்கி இல்லாதவன், நீ தோல்வியுற்றவன் என்று சொல்லி உங்கள் மனதிலே சொல்லுவான். சிலரை தற்கொலை செய்ய அவன் தூண்டுவான். நெகட்டிவா நிறைய காரியங்கள் வரும். இதை எதிர்த்து நீ என்ன செய்யினா, நல்ல போராட்டத்தை போராடு. அவனை நம்ம திருப்பி என்ன சொல்லணும்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஒருவேளை நான் தோல்வி அடைந்தாலும் என்னை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், அதை நான் நிறைவேற்றுவேன். எனவே இந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். நான் அரசு தேர்வு எழுத ஆரம்பிக்கும் போது முதல் 27 தேர்விலே நான் தோல்வி அடைந்தவன். நான் முதலாவதாக வெற்றி பெற்றது 28வது தேர்விலே. இன்றைக்கு நான் அடுத்த மாதம் எழுத போகிற எக்ஸாம் 47வது தேர்வை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் ஒருவேளை 2-3 தோல்வியை பார்த்ததும் மூடிவிட்டு சென்றேன் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்களை நான் என்ன செய்திருக்க முடியாது, ஆயத்தப்படுத்தி இருக்க முடியாது. நான் வகுப்புகள் எடுத்து ஒரு 12 பேர் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறாங்க, அரசு துறையிலே வேலைக்கு அமர்ந்திருக்கிறார்கள். 12 குடும்பங்களை ஆண்டவர் என் மூலமாய் வாழ வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் தோல்வியை பார்த்து பயந்து ஓடவில்லை. நல்ல போராட்டத்தை நான் என்ன செய்தேன், போராடினேன். ஃபைட், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். தோல்வியை எதிர்த்து தோல்வி மனப்பான்மையிலிருந்து நான் என்ன செய்தேன், வெளியே வந்தேன். அதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதே ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். எனவே உங்கள் மனதிலே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது, விசுவாச குலைச்சல் வரும்போது நீங்கள் அதை எதிர்த்து போராட வேண்டும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நீங்கள் நன்றாக என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஃப்ளீ, ஃபாலோ, ஃபைட். பின்னாட்களிலே நான் நேரம் கிடைத்தால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக சில காரியங்களை நான் பின்னால் கற்றுக் கொடுக்கிறேன். இந்த 3 காரியங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவே
நன்றாக வாலிப பருவத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றாக வேதம் வாசியுங்கள், நியூஸ் பேப்பர் வாசியுங்கள், உங்கள் பாட புத்தகத்தை படியுங்கள். ஒருவேளை அரியர் இருக்குமானால் வருகிற எக்ஸாமில் அனைத்தையும் நீங்கள் என்ன செய்து விட வேண்டும், கிளியர் பண்ண விட வேண்டும். கல்லூரி படிக்கிற மாணவனுக்கு அழகு அரியர் இல்லாமல் கிளியர் செய்வது. ஒருவேளை அரியர் வைப்பதான் அழகு என்று சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ராத்திரியோட அதை குழி தோண்டி என்ன செஞ்சிருங்க, புதைச்சிருங்க. ஒரு மாணவன் ஒரு மாணவி எக்காரணம் கொண்டு அரியருங்கிற பேச்சுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. பிகாஸ் யூ ஆர் சைல்ட் ஆஃப் காட், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. இயேசுநாதர் ஜாக்சி காலேஜில் ஈசி டிபார்ட்மெண்ட்ல படிச்சா ஒரு பாடத்துல கூட அவர் அரியர் வைக்க மாட்டார் என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எண்ணத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய பாடங்களை அணுகுங்கள், உங்கள் பெற்றோரை நேசியுங்கள், உங்கள் குடும்பங்களை நேசியுங்கள், உடன் பிறந்தோரை நேசியுங்கள், சக மாணவ மாணவிகளை நேசியுங்கள். எக்காரணம் கொண்டு காதல் வலையில விழுந்து விடாதீர்கள். உங்கள் நேரத்தை நன்றாக பயன்படுத்துங்கள். ஃப்ளீ, ஃபாலோ, ஃபைட். ஸோ இதெல்லாம் செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. தேங்க்யூ.